السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. ما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நபி தோழர்கள் என்ற தலையங்கத்தை தொடராக பார்த்து வருகிறோம். அந்த வகையில இன்றைய தினம் நாம பார்க்க இருக்கிற நபி தோழருடைய பெயர் அப்துர் ரஹ்மான் பின் ஸஹ்ர் ரலியல்லாஹு அன்ஹு. இது அப்துர் ரஹ்மான் பின் ஸஹ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில இவர் யமன் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர். தௌஸ் என்கின்ற கோத்திரம். இந்த அப்துர் ரஹ்மான் பின் ஸஹ்ர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கைபர் யுத்தத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போறாங்க. இவங்க யமன் நாட்டில இருந்து மதீனா நகரத்தை நோக்கி வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு ஷஹாதா கலிமா முடிகிறதுக்காக. இந்த அப்துல்லாஹ் பின் ஸஹ்ர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா நகரத்துக்கு பயணப்பட்டு வரும்போது தன்னோட தாயையும் கூட சேர்த்து ஒரு அடிமை சின்ன ஒரு பொடியனையும் கூட்டு வரான். மதீனா நகரத்தை அடைகிறதுக்கு முன்னால அந்த அடிமை சிறுவன் ஓடி போயிடுறான். இந்த அப்துர் ரஹ்மான் பின் ஸஹ்ர் என்கின்ற நபித்தோழரும் அவருடைய தாயாரும் மதீனா நகரத்துக்கு வர்றார். மதீனா நகரத்துக்கு வந்தா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகைக்காக ஆயத்தமா இருக்கிறார். ஃபஜ்ர் தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடாத்த துவங்குறாங்க. துவங்கி 1வது ரக்காத்துல சூரா மரியம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. 2வது ரக்காத்துல முத்தஃபிஃபீன் என்று சொல்லப்படுற அத்தியாயத்தை ஓதுறாங்க. இத அப்துர் ரஹ்மான் பின் ஸஹ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இன்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார். முத்தஃபிஃபீனுடைய வசனம் துவங்குது, ஒயிலுல் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவருக்கு கேடுதான். அல்லதீன இதத்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன் வ இதா காலுஹும் அபஸனுஹும் யுக்ஸிரூன். இவங்களுக்கு வாங்கும் போது ஒரு அளவு என்றும் மக்களுக்கு அளந்து கொடுக்கும் போது ஒரு அளவு நிறுவ என்றும் இவர்கள் மோசடி செய்கிறார்கள், அவர்களுக்கு கேடுதான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அத்தியாயத்துடைய துவக்கத்தை ஓதுறாங்க. இந்த பின்னாடி இருக்கிற அப்துர் ரஹ்மான் பின் ஸஹ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செவிமடுத்து சொன்னாங்க, ஒயிலுல் அபி, எந்த தகப்பனாருக்கு கேடுதா. என்ன வாப்பாட்ட 2 தராசு இருக்கும். தன்னட அளந்து வாங்கும் போதும் ரொம்ப சரியான தராசு நிறுவையில அழகான தராசை வச்சு அளந்து வாங்கிக்கிடுவாரே, தன்னட பொருளை மக்களுக்கு கொடுக்கையில மோசமான தராசு நிறுவையை கொண்டு மக்களுக்கு வழங்குவாரு. எனவே இந்த தகப்பன் இந்த பழக்கம் இருந்துச்சு, இந்த தகப்ப நரகம் உண்டாகிவிட்டது அவருக்கு என்று சொன்னாங்க. இத ஸஹ்ர் ரலியல்லாஹு அப்துர் ரஹ்மான் பின் ஸஹ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழுகை முடிஞ்ச பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு, யா ரசூலல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கின்ற திருக்கலிமாவை மொழிகிறார். மொழிந்த பிற்பாடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க எந்த பிரதேசத்திலிருந்து வர்றீங்க, உங்களோட கோத்திரம் என்னன்னு சொல்லி.
அவங்க சொன்னாங்க, நான் யமன் பிரதேசத்தில் இருக்கிற இந்த கோத்திரத்திலிருந்து வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லையில தௌஸ் என்ற கோத்திரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தௌஸ் என்ற இந்த கோத்திரத்திலிருந்து எந்த நன்மையையும் நான் பார்த்ததில்லை. மோசமான ஒரு கோத்திரம் தான் இது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா ஏற்கனவே அவரோட வாப்பாட அந்த வியாபார விஷயம் இருக்கிற இது மாதிரி தான் அந்த கோத்திரத்தை நிறைய பேர் அப்படி இருந்தான். எப்படி இஸ்லாத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்சு வராங்கன்னு சொன்னா, அந்த கோத்திரத்தில் இருந்த ஒரு பிரமுகர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கையில அவர் இஸ்லாத்தை இருக்கிறாரு. ஏற்று அந்த நகரத்துக்கு போய் அவர் இஸ்லாத்தை பிரகடனம் செய்யும் போது, ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறாரு, அவரை கவர்ந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பயணப்பட்டு வர்றாங்க. அவர் ஒன்றும் பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைச்ச வந்துச்சு. ஏழையில மறைக்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு பிரபல்யமான பழக்கப்பட்ட ஒரு நபித்தோளுடைய பெயராகி போச்சு. சரி ஹைர், ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கத்தர் அல்லாஹ் வாஷா. அப்போ இந்த அப்துர் ரஹ்மான் பின் சஹர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து பெரிய பணக்காரனும் இல்லை, அடிமையை கூட்டு வரான ஒரு பெரிய பணக்காரனா வந்தாருங்கிறது இல்ல, ஒரு சின்ன பொடியன்னா ஏதோ அவருக்கு கிடைச்சிருக்கிறாங்க கூட்டு வந்தாங்க. அந்த அடிமை உஷாராயிட்டான், இவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல, இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லாத போது நம்ம இருந்து விட்ட ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவரை கலந்து ஓடிட்டார். அவரு பின்னாடி இஸ்லாத்தை இருக்கிறார். அவரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இஸ்லாத்தை வச்சு அவங்க கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடையே வாழ்ந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் மதீனா நகரத்துக்கு வந்த பல முஹாஜிர்களுக்கு வீடு கிடைச்சிச்சு, இடம் கிடைச்சிச்சு, பொருள் கிடைச்சிச்சு, பொண்ணு கிடைச்சிச்சு, வியாபாரம் கிடைச்சிச்சு. ஆனா பல பிரதேசங்களில் இருந்தும், மக்கமா நகரத்தை தாண்டி பல பிரதேசம், இந்த மாதிரி எவன் போன்ற பிரதேசங்களில் இருந்தும் நபர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றாங்கல்ல, அந்த ஏற்கக்கூடியவங்களுக்கு ஸ்தலம் ஒழுங்கா அமைய பெறல. ஏன்னு சொன்னா எல்லாம் ஹவுஸ்ஃபுல், எல்லாம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு சஹாபியை கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்க முடிக்கிறாங்க. ஆனா வயது முதிர்ந்த சஹாபாக்கள் வர்றாங்க, நிறைய இளமையான சஹாபாக்கள் வந்து அவங்களுக்கு எல்லாம் இடம் கிடைக்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மஸ்ஜிது நபவியில ஒரு திண்டை கட்டுறாங்க. அந்த திண்டுல சிலர்களை வாழ வைக்கிறாங்க. அவங்க பேர் தான் அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுபவர்கள். இந்த அப்துர் ரஹ்மான் பின் சஹர் என்கின்ற நபி தோழருக்கு ஒரு பிரபல்யமான புனை பெயர், இப்ப நான் வளர்ந்த மாதிரி ஒரு பிரபல்யமான புனை பெயர் அவருக்கு கிடைக்குது. நம்ம புனை பெயர் வைக்கிற மாதிரி இல்லை. நம்ம புனை பெயர் வச்சா அசிங்கமாவும் மோசமாவும், அவன் பார்த்தாலே எரிச்சப்படுற அளவுக்கு, அவன் கேட்டா கோவப்படுற அளவுக்கு அப்படித்தான் புனை பெயர் சில பேர் வைப்பாங்க. சில இஸ்லாமியர்கள் அதீதம் ஆளுகிற பிரதேசங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. இந்த பேர்லாம் கேட்ட சில பேர் தான் ரசிக்கிற மாதிரி இருக்கும், சில பேர்லாம் கேட்க முடியாது, சிரிப்பா இருக்கும், மோசமா இருக்கும், கொச்சையா இருக்கும். என்ன பெருச்சாளி ஊடுன்னு வைப்பாங்க, என்ன திரும்பி பார்த்தா அப்பள ஊடுன்னு வைப்பாங்க, சோத்து சட்டி ஊடு எல்லாம் இருக்குது. இப்படி காரைக்கால், என்ன காயல்பட்டினம், என்ன கீழக்கரை, இந்த பிரதேசங்கள்லாம் போனீங்கன்னா, இந்த பகுதிகளில் போனா அப்படியான பேர்கள் உள்ளாவாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்ப இந்த மாதிரி பேர் வைக்கிறது இல்லை. இந்த அப்துர் ரஹ்மான் பின் சஹர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மாட்டு கொட்டாயில பாக்குறாங்க. மாட்டு கொட்டாயில மாடுதான் கட்டணும், பூனை கத்திட்டு இருக்கு, குட்டி பூனை. அந்த பூனையை கண்ட உடனே ஏக்கம், தாய் இல்லாத ஒரு பூனை, குட்டி பூனை. அந்த பூனையை கண்ட உடனே இந்த அப்துர் ரஹ்மான் பின் சஹர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து ஜாபுக்குள்ள வச்சுக்கிட்டான். தன்னை தனிமைய அதோடு தான் அனுபவிப்பார். அதை கொஞ்சுறதும், அதுக்கு சாப்பாடு போடுறதும், எங்க போனாலும் கைக்குள்ள இடுக்குள்ள எல்லாம் தூக்கி வச்சுட்டு பயணிக்கிறது தான் இந்த அப்துர் ரஹ்மான் பின் சஹர் ரலியல்லாஹு அன்ஹு வேலை. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு, உங்க பேர் அப்துர் ரஹ்மான் பின் சஹர் இல்ல, உங்களோட பேர் அபூ ஹுரைரா, நீங்க பூனையின் தந்தை அப்படின்னு அவருக்கு ஒரு பிரபல்யமான பேர் வைக்கிறார். இது அவரோட மனசையும் காயப்படுத்தல. வரலாற்றுல நீங்க இஸ்லாமிய புத்தகமாக எந்த புத்தகத்தை எடுத்தாலும் இவரோட பேர் இல்லாம நம்மளால அந்த புத்தகத்தை முடிக்க இயலாது. எந்த ஹதீஸ் கிதாபை எடுத்தாலும், எந்த ஆலிமாக்கள் உருவாகுகிற ஸ்தலங்களில இந்த நபரை படிக்காம கடக்க இயலாது என்கிற அளவுக்கு இஸ்லாத்தின் அறிவு பெட்டகமாக, களஞ்சியமாக, கருவூலமாக இருந்தார்கள் இந்த அப்துர் ரஹ்மான் பின் சஹர் என்ற இயற்பெயர் கொண்ட புனை பெயரான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க
இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. ஏற்று முடித்த பின்னால இப்படியான ஒரு புனைப்பெயர் அவங்களுக்கு கிடைக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்றென்றும் பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தார். எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அவங்க பயணிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நேரத்துல பயணிக்கிறாங்க. எப்பவும் கூட தான் தண்ட கடமை என்னங்கிறத கூட தான் மறந்துடக்கூடிய அளவுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரபலியமான. அபூ ஹுரைராங்கிற போது தான் நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வரும், ஒரு வரலாற்றோடு இணங்கி பயணிக்க இயலும். நம்ம அவருடைய இயற்பெயரை மறக்க கூடாதுல்ல, அதுக்காக ஒரு கட்டம் வரைக்கும் அவரோட பெயரை நம்ம நினைவு ஊட்டுறதுங்கிறது ஒரு வரலாற்றை சொல்லும் போது அதுக்குண்டான ஒரு மிகச்சிறந்த அழகாக பார்க்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேசிக்கிட்டே ஹதீஸை கேட்டுக்கிட்டே போய் கொண்டு இருக்கிறார். திடீர்னு பார்த்தா பின்னாடி பார்த்தா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காணவில்லை, மறைஞ்சு போயிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாமோ தேடுறாங்க. தேடின பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு ஒரு சைடு கேப்ல உள்ள ஒரு பாதை வழியா ரொம்ப நேரம் கழிச்சு வந்தார். வந்தவொன்னு கேட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா தனியா பேச விட்டு போயிட்டிய? பேசிக்கிட்டே இருந்த உன்னை காண. பின்னாடி பார்த்தா, இல்ல யா ரசூலல்லாஹ், எனக்கு ஜுனூப் இருந்துச்சு, குளிப்பு கடமையான நிலை இருந்துச்சு, நான் மறந்துட்டேன். உன்னை அப்படி பேசிக்கிட்டே வரையில மறந்துட்டேன், திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அதனாலதான் போய் குளிச்சுட்டு வந்தேன். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃமின் எல்லா நிலைகளிலும் பரிசுத்தமானவன், இப்ப குளிச்சுதான் ஆகணும்ன்ற எந்த நிர்பந்தம் உனக்கு இல்லையே, ஏன் போனீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான். அன்பானவர்களே, பெரும் சஹாபாக்கள், குறிப்பா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மக்கமா நகரத்திலிருந்து மதீனா நகரம் வரையிலும் பயணித்தாங்க. மரணம் வரையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பயணித்தாங்க. ஆனா அவங்க அறிவிச்ச ஹதீஸ் 1000 சில்லறை தான். ஆனா இந்த அப்துல் ரஹ்மான் பின் சஹர் என்கின்ற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 5374 ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல சஹாபாக்களும் அடிக்கடி சொல்வாங்க, யா அபூ ஹுரைரா அக்ஸர், அதிகமா அறிவிக்கிறீங்களே, ஹதீஸ் எல்லாம் அதிகமா அறிவிக்கிறீங்களே என்கின்ற அளவுக்கு கேட்பான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கேட்ட என்ற பதிஞ்சிருக்கிற ஹதீஸ் எவ்வளவு தெரியுமா? 2 மூட அளவுன்னு வைத்துக் கொள்ளுங்க. இந்த 2 மூடையில ஒரு மூட்டையை தான் அவுத்து அந்த மூட்டையில் உள்ள செய்தியை முழுமையாக மக்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா இன்னொரு மூட நான் திறக்கையில அதுல உள்ள ஹதீஸ மக்களிடத்துல சொல்லையில, ஏன்னு சொன்னா நான் சொன்னா இந்த கழுத்துக்கு கத்தி வந்துரும் அப்படிங்கறதுனால சொல்லையில. இது 2 அர்த்தம் இருக்கு. அதிகமா அறிவிக்கிறாரு அப்படிங்கிறது இல்ல. இது என்ன அர்த்தம்னா, பிற்காலத்தில் ஏற்படுகிற ஃபசாதுகள், ஃபித்னாக்கள், யார் யாரு குழப்பவாதிகள், என்ன யார் யாரெல்லாம் இந்த சமுதாயத்தை குழப்புவாங்க, ரெண்டாக்குவாங்க, என்னென்ன கலீஃபாவுடைய காலத்துல என்னென்னலாம் நடக்கும் போன்ற மறைமுகமான மறுமை சார்ந்த நிகழ்வாடலை ஒட்டி உள்ள விஷயங்கள் எல்லாம் மறைத்துட்டாங்க. ஏன்னா அங்க உள்ளவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஹுதைஃபத் பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தது ஒரு பெட்டகம். இவங்க கிட்ட ஹதீஸா இருந்துச்சு, அறிவிக்கையில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலதான் இந்த ஜமல், ஷிஃபியூன் யுத்தம் போன்ற பெரும் போர்கள்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்ள தெரியும். இது ஃபித்னான்னு சொல்லி கலந்து கொள்ளையில கேட்கிறாங்க பல சஹாபாக்கள், எப்படி உங்களால இவ்வளவு ஹதீஸ அறிவிக்க ஏழுது? உடனே சொன்னாங்க, ஒரு வரலாறு சொல்றாங்க, நான் ஒரு சஹாபியை முன்பு காலத்துல அழைத்து கேட்டேன், தோழரே நேற்று இரவு இஷா தொழுகையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சூரா ஓதுனாங்கோ அப்படின்னு கேட்கையில அது சஹாபி யோசிக்கிறாரு. நேற்று இஷா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதா, ஆனா என்ன ஓதுனாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டார். உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க தொழுகையில இருந்தீங்க தானே? ஆமா தொழுகையில தான் இருந்தேன்னா, ஆனா என்ன சூரா ஓதுனாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்ல. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நேற்று இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா ஓதுனாங்க அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. சொல்லிட்டு இந்த விஷயத்தை அப்படி கொண்டு வந்து சேர்க்கிறாங்க, உங்களில் நிறைய நபர்களுடைய சிந்தனையும் அறிவு ஆற்றலும் இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை வருட காலம் கழித்து அல்லது இத்தனை வருடங்களுக்கு முன்பாக இந்த கிழமை இந்த இரவு என்ன நடந்தது என்று கேட்டா
நான் தெளிவாக சொல்லிவிடும். ஏன் தெரியுமா? இந்த சிறப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? மஸ்ஜிது நபவியில யாருமே இல்லை. நானும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு உட்கார்ந்து நான் கதைத்து பேசிக் கொண்டு இருந்தேன். அந்த வேளையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துண்டை எடுத்து கீழே போட்டு தன்னுடைய கையால இஷாரா செஞ்சாங்க. அள்ளி போடுற மாதிரி இஷாரா செஞ்சாங்க. இஷாரா செஞ்சுட்டு சொன்னாங்க, யா அபா ஹுரைரா, இதை நீங்க அப்படியே மடிச்சு உங்களோட உள்ளத்தோட நெருக்கி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட இந்த கல்வி என்னைக்கும் மறக்கடிக்கப்படாத ஆழமாக இருக்கும் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நான் அப்படி செஞ்சேன். அந்த துண்டை பத்தி ரிவாய் சொல்றாங்க, அந்த துண்டு உதரும் போதே பூச்சி மூட்டையுமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஏழ்மை, பெரிய பணக்காரர் இல்லை. அது இல்லாம சஹாபாக்கள் அடிக்கடி கேட்பா, அக்ஸருல் ஹதீஸி அபா ஹுரைரா, இவ்வளவு ஹதீஸை எப்படித்தான் உங்களால் அறிவிக்க ஏழுமோ என்று கேட்கையில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, முஹாஜிர்கள் யாவரும் பஜாருக்கு போய் சந்தையில போய் வியாபாரம் பண்ணிடுறீங்க, அன்சாரிகள் யாவரும் போய் விவசாயம் பண்ணிடுறீங்க. எனக்கு வியாபார நோக்கம் அல்ல. என்ன வருமானத்தை ஈட்டி நான் வியாபாரம் பண்ணி அதன் மூலமா நான் வாழணுங்கிறது எனக்கு நான் விரும்ப இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு கவல உணவு, ஒரு வாயளவு உணவு இருந்தாலும் அந்த வாயளவு உணவு அன்றைக்கு ஒன்று விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடே கடப்பேன். எல்லா தினமும் கடப்பேன், அணு தினமும் கடப்பேன். அப்ப நான் அறிவிக்காம யாரால அறிவிக்கணும் அதீத ஹதீஸ அப்படின்னு கேட்கிறார். நிச்சயமா உம்மஹாத்துல் மோமினீன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அழைச்சு கேட்கிறாங்க, அபூ ஹுரைரா, எப்படி உங்களால எழுதி இவ்வளவு ஹதீஸ் அறிவிக்க? அக்ஸருல் ஹதீஸ், அவங்க அதே வார்த்தையை பயன்படுத்துறாங்க, நிறைய ஹதீஸ் அறிவிக்கிறீங்களே. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா உம்முல் முஃமினீன், தாயே, அருமையான தாயே, நான் சுர்மா இட்டு கொண்டோ தலை நிறைய எண்ணெயை தேய்ச்சி கொண்டோ ஒரு பெண்ணை மணந்து கொண்டோ இப்படியான டிஸ்ட்ராக்ஷன்கள், திசை மாற்று என்னிடத்துல இல்லை. எந்த ஒருமித்த நோக்கமும் ஒருமித்த பார்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருக்கணும் என்பதுதான் இருந்தது. அப்ப நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தான் இருந்தேன் நானு. அப்ப நான் அறிவிக்காம யார் அதீத ஹதீஸ்களை அறிவிக்க இயலும் என்று நபிகள் நாயகம், அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஹதீஸ் அதீதம் அறிவித்ததனுடைய காரண காரியத்தை சொல்றாங்க. அன்பானவர்களே, இதே மாதிரி அஸ்ஹாபு சுஃபா, அது முதல் இரண்டாவது வர்ற இந்த பூனை சம்பந்தமாக 2 ஹதீஸ்கள் இருக்கு பாருங்க. இந்த 2 ஹதீஸையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் அறிவிச்சாங்க. ஒரு ஹதீஸ், பூனையை ஒரு பெண் கட்டி போட்டு சாப்பாடு கொடுக்காம தொந்தரவு செஞ்சது, அந்த பூனை மரணிச்சிச்சு, அந்த பெண் ரொம்ப சாலிகான பெண்ணும் கூட, இருந்தாலும் ரப்பு நரகத்துல போட்டான் ஹதீஸ். ஒரு பெண் விபச்சாரியாக வேசியாக இருந்தாலும் அந்த பெண் ஒரு பூனையை பார்த்து இறக்கப்பட்டு தண்ணீர் கொடுத்து அதன் மூலமாக சொர்க்கத்தை அடைஞ்சாங்கன்ற 2 ஹதீஸ் இருக்க. இதை அறிவிச்சது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த பூனையோட உள்ள பந்தம். அது மட்டும் இல்ல, இந்த அஸ்ஹாபு சுஃபாவினுடைய அநேக ஹதீஸ்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். அஸ்ஹாபு சுஃபா பத்தி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தோடு ஒட்டி சில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எங்களிடத்துல உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி 2 ஆடை கிடையாது, கீழாடை மேலாடைன்றதெல்லாம் கிடையாது. எங்க கிட்ட கீழாடை மட்டும் இருக்கும். அந்த கீழாடை என்ன செய்வோம் தெரியுமா? அந்த 2 ஆக்கு கீழிருந்து அப்படியே இழுத்து கொண்டு வந்து எங்களுடைய கழுத்தோடு வைத்து இறுக கட்டி கொள்வோம். அப்படி அந்த கட்டி கொள்கிற போது நேரடியாக அந்த நேர் கீற்றுல எங்களுடைய அந்த அவயங்கள் தெரியும். இந்த சின்ன பிள்ளைகள் சுண்ணத்து விட்டா எப்படி நடப்பாங்க, அந்த மாதிரி நாங்க எங்களுடைய கையை நடுவுல அந்த 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 இசாருடைய வேட்டையினுடைய பக்கங்களை பிடிச்சு நடப்போம். அந்த அளவுக்கு எங்களுடைய உடை இருந்தது. எங்களுக்கு பெரிதான உணவுகள் கிடையாது, பெரிய ஆடம்பரமான இருக்கைகளோ படுக்கை அறைகளோ கிடையாது, ஓரமா படுப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிறார், தொழு வச்சுக்கிட்டு இருக்கிறார். தொழு வச்சுட்டு இருக்கையில பின்னாடி தொப 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 தொபன்னு சத்தம் கேட்குது. அங்கங்க என்ன சத்தம்னு சொன்னா, தொழுகையில ஃபர்ஸ்ட் ரக்காத்தை இமாம் முடிச்சு திலாவத்துல ஓதி முடிச்சு ருக்கூல கிடக்கும் போது ஓடி அரக்க பறக்க வலிக்கு விழுந்து ஏறி பாஞ்சு வருவாங்க, அந்த ஓட்ட சத்தம் இல்லை. இங்க தொழுகையில நிக்கிறாங்க, வலது இடதுமா சாஞ்சி மடிஞ்சு விழுறாங்க. யாரும் பார்த்தா அஸ்ஹாபு சுஃபா, பசியில, வயிற்று பசியில.
இவருடைய வரலாறு நெடுகிலும் பசியினுடைய அருமையை நாம் உணர்வோம். அன்பார்கள், மடிஞ்சு மடிஞ்சு அங்கங்க விழுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே ஒரு சஹாபி அஸ்ஹாபு சுஃபாலே கொஞ்சம் திலகாத்திரமா இருந்தவர் எந்திரிச்சு நிக்கிறார். யார் ரசூலல்லாஹ், நாங்க அடிக்கடி எங்கட டெய்லி தினசரி உணவு கொஞ்சம் தண்ணியும் ஒரு 2 காய்ந்த ஈத்த பழம் தான். யார் ரசூலல்லாஹ், அதை திண்டு திண்டு எங்கட வயிறு சுருகிருச்சு, எங்கட வயிறு ஒட்டி போச்சு. யார் ரசூலல்லாஹ், எங்களுக்கு இறைச்சியோடு உள்ள ஏதேனும் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறார். தோழர்களே, சுப்ஹானல்லாஹ், இப்படியான உம்மத்துக்கு மேலதான் அந்த சாம்ராஜ்யம் எழுப்பப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க ஏழையில எந்திரிச்சு மெம்பர்ல ஏறுறாங்க. ஏறி சொன்னாங்க, தோழர்களே, ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய நிலையும் உங்களை மாறித்தான் இருந்தது. கிடைக்கிற உணவுகள் எல்லாம் ஏன் ரசூலுல்லாஹ் மரணம் வரைக்கும் திருப்தியா உண்டதில்லைன்னு ஹதீஸ் இருக்கு. யாரும் உண்டதில்லை, பிரதானமாக தொடி கோதுமை தான். இஸ்லாம் எந்திரிச்சு சொன்னாங்க, நான் இப்படி எல்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் கஷ்டங்கள் பட்டோம் உணவு ரீதியாக. ஒன்றை மட்டும் தோழர்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், என்னிடத்துல நீங்க கேட்கிற உணவு என்கிட்ட இருந்துச்சுன்னா, எனக்கு வந்துச்சுன்னா, நான் சாப்பிடாம உங்களுக்கு கொண்டு வந்து தந்துருவேன். நான் அதுல இருந்து ஒரு பருக்கை எடுத்து சாப்பிட மாட்டேன், உங்களுக்குத்தானே முதலாவது வந்து தருவேன். ஆனா என்னிடத்துல அது இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட அது இல்லை. ஆனா நபி தோழர்களை ஒன்றை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன், ஒரு காலம் வரும், பெரும் பெரும் பாத்திரங்களில் நீங்கள் அமோகமான சாப்பாடுகளை சாப்பிட்டு கொண்டிருப்பீங்க, உங்களுக்கு மிஞ்சினது அவ்வளவு இருக்கும், அவ்வளவு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த எந்திரிச்சு இந்த சஹாபி தொடரா கேட்டாரு, யார் ரசூலல்லாஹ், இப்ப நாங்க வயிற்று பசியில இருக்கோம் தான், ஆனா நல்லவங்களா இருக்கோம். அந்த காலத்துல அப்படி சொல்றீங்கல்ல, அந்த நேரத்துல நாங்க எப்படி இருப்போம்? உடனே நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவருக்கொருவர் பிணைந்து கொள்வீர்கள், பிரச்சனைக்குள்ளாக்கிக் கொள்வீர்கள், சண்டை போடுவீர்கள், ஒருவரை ஒருவர் கொன்று கொள்வீர்கள். அப்படியான காலம் வரும். ஆனா உங்களுக்கு இதுவும் கிடைக்கும். நான் வந்துச்சு பின்னாடி, நம்ம முன்னாடி அலி ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களை, பிற்காலத்துல அந்த அளவுக்கு வாழ்ந்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலம் வேற மாதிரி இருந்துச்சு, அது பின்னாடி பார்ப்போம். இப்படி சுஃபாக்கள், அஸ்ஹாபு சுஃபாவுல உள்ளவர்கள் யாரு? இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்துல ஒரு காட்டன் துணியினால வைத்து தன்னுடைய மூக்குல உள்ள கசடுகளை எடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையில மூக்கில உள்ள கசடுகளை எடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு யோசனை, அபூ ஹுரைரா, காட்டன் துணியினால மூக்க சுத்தப்படுத்துறியா? ஒரு காலம் முன்னாடி ஒன்றை ஒழுங்கா உடுக்கிறதுக்கு ஒழுங்கான உடை கிடையாது, உண்ணுறதுக்கு ஒழுங்கான உணவு கிடையாது. பசியினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு நடுவுல மடிஞ்சு மடிஞ்சு உழுவா. நீ உழுறத பார்த்து மக்கள் எல்லாம் இவருக்கு ஏதோ வெட்டு நோய் தான் வந்துட்டு, வலிப்பு நோய் வந்துட்டு, இவருக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சுட்டுன்னு நினைச்சு பெடரியில மிதிச்சு எழுப்புவாங்க. அப்படியான ஒரு காலத்திலிருந்து ஒன்னு அல்லாஹ் இங்க கொண்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி நினைவூட்டுறாங்க ஒரு சம்பவத்தை. நான் ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜித் நபவியில தொழுது போட்டு வெளியே நின்று கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு சரியான கடுமையான பசி. நான் ஆரம்பத்துல அடக்கி அடக்கி பார்த்தேன். லா யஸ்அலூன நாஸ இல்ஹாபா, வாயை திறந்து கேட்க மாட்டாங்க கண்ணியமானவங்க. ஆனா பசி இருக்கே அப்படி இல்லை, நம்மளோட கண்ணியத்தை குறைச்சிடும். பசி எழும்பிட்டுனா நம்ம யாருக்கு முன்னாடி நிக்க கூடாது நினைப்போமோ அவங்க முன்னாடி நின்றோம். அது பசியினுடைய கோரம். அவங்க கேட்க மாட்டாங்க வாயை திறந்து. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வயிற்றை அப்படி மண்ணை போட்டு நசுக்கி வயிற்றெல்லாம் அமுக்கி பார்க்கிறார், ஈரோட மண்ணோட வச்சு அமுத்தி பார்க்கிறார். வயிற்று பசி அடங்க, தூரமா போய் கல்லெல்லாம் எடுத்து இறுக கட்டுறாங்க. பசி அடங்க, ஒண்ணுமே இல்லை. உடனே என்ன செஞ்சாங்கன்னா, வரக்கூடிய சஹாபி தொழுது முடிச்சு வரக்கூடிய முதல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, இக்ரஅனி அப்படின்னா எங்களுக்கு ஓதி காட்டுங்கன்னு அர்த்தம்.
இக்ர்னி அப்படின்னா எங்களுக்கு உணவடிங்கன்னு அர்த்தம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர்ட்ட கேட்டாங்க, இக்ரினி இக்ரினி. அப்படியா? ரெண்டு குர்ஆன் எடுத்தாங்க, 2 வசனத்தை ஓதி தஃப்சீர் செஞ்சுட்டு போனாங்க. அபூ ஹுரைரா சொன்னார், அபூபக்கரை விட இந்த வசனத்தின் விளக்கத்தை நான் அதீதம் அறிந்திருந்தேன். ஆனால் என்னுடைய வலியை, வேதனை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, இந்த பசியை உணரவில்லை. அபூ ஹுரைரா 2வது, அதாவது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு 2வது வந்தாங்க. அவங்க கிட்டயும் இந்த சூசகமான வார்த்தையை போட்டு பார்த்த இக்ரினி. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நேரா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் உட்கார வச்சு குர்ஆனை எடுத்தாங்க. குர்ஆனை எடுத்து குர்ஆனை துறந்து இந்த வசனத்தை ஓதி காமிச்சு இதுக்கு என்னென்ன விளக்கு அவங்க சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரிவாயத்துல ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட அந்த வசனத்துடைய விளக்கத்தை நான் நன்றாகவே அறிந்திருந்தேன். சொல்லி முடிச்சவன கிளம்ப சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். கிளம்புறாங்க. கிளம்பி வீட்டுடைய வாசல்ல தாண்டி கொஞ்சம் தூரம் போறாங்க. சுருண்டு மயங்கி விழுந்துட்டான். எல்லாரும் எப்பவும் போல மிதிக்கிறாங்க. எழுப்ப பார்க்கிறான். அறிவு களஞ்சியத்தின் பெட்டான். சுப்ஹானல்லாஹ். மிதிக்கிறாங்க. எழும்ப முடியல அவரால். யாரும் ஒரு சுசமான வார்த்தையை சொல்லல, அவருடைய வேதனையை புரிஞ்ச வார்த்தையை சொல்லல. கண்ணெல்லாம் இருண்டு மங்கிட்டு வருது. அப்ப திடீர்னு ஒரு ஒளியான ஒரு முகத்தை பார்க்கிறார். அது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தட்டி, யா அபூ ஹுரைரா கும், பின்னாடியே வாங்கன்ட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜேப்ப பார்த்து பழகுறவங்க இல்லை, குடும்ப பாரம்பரியத்தை பார்த்து பழகிறவங்க இல்லை. அவங்க முகத்தை பார்த்தும் அவருடைய எண்ணத்தை பார்த்து பழகிறவங்க. அவர் எப்படியானவர் நன்மையில, அவர் எவ்வளவு பலகீனமானவர் என்பதை குறித்துத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு பழகும். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எழுப்பாட்டி பின்னாடியே வாங்கோன்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டுட்டாங்க, போகும்னு சொல்லி வேகமா போறேன். உஷார் வந்துட்டு உடம்புல கிடைக்க போது இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிருவோம் தான் போறாரு. ஆனா தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன எப்படி சாப்பாடு இருக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். போறாரு. போன உடனே உள்ளக போய் என்னமா இருக்கான்னு தேடுவாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுல எல்லாம் நம்மட மாதிரி பிடிச்சலாம் இல்லை. தொடர்ந்து பார்த்து 3 நாளுடைய சாமான் அடுக்கி வைக்கலாம் இங்க இடம் இல்லை. இருந்துச்சு ஒரு பால் அந்த பக்கத்து வீட்டுல இருந்து அன்பளிப்பா வந்தது. அந்த செம்பு பாலை எடுத்து வெளியே வந்தா ரசூலுல்லாஹ் தாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அபூ ஹுரைரா. உடனே சொன்னாங்க, யா அபூ ஹுரைரா, உங்களை மாதிரியே எங்க அஸ்ஹாபு சுஃபா நிறைய பேர் இருப்பாங்க, உங்க எல்லாத்தையும் கூட்டுவாங்க. எல்லாருமே பசியில இருப்பாங்க, உங்களை மாதிரி எல்லாருமே பசியில இருப்பாங்க, அவங்கள எல்லாம் கூட்டுவாங்க. அவங்க அப்படி ஒரு வாரம் ஷாக் ஆகி நின்றுட்டு, அல்லாஹ், இந்த செம்பு பால் நம்மட வயிற்றுல ஓரத்து கூட இதை நெப்பாத, இதை 70 பேர் அங்க நிறைஞ்சு போய் இருக்காங்கள, ஒருபாடு பட்டவங்க இருக்காங்கள, எல்லாத்தையும் கூட்டு வந்த இந்த ஓரத்தை அவ்வளவுதான் போல. சரி, நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அத்தியவுல்லாஹ் அத்தியவு ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுறாங்க. நேரம் அந்த பசியோட போறாங்க. அஸ்ஹாபு சுஃபா வாங்கன்னா சொன்னது தாமதம், படபடான்னு வந்துட்டாங்க. எல்லாம் பசி, ஓடி வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா ஓடி வந்துருவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓடி வந்து அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றத்தை அப்படியே சுற்றி நின்றான். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருங்க. அபூ ஹுரைரா எவ்வளவு கொடுமை பாருங்க. இந்த பசியோடு இருக்கிறவரு, இந்த இஃப்தார்லாம் வயிறு பசி இருக்கும், அவங்க வளம்புவாங்க எல்லாத்துக்கும். அப்ப அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி என்னன்னு. 2-3 வாட்டி கேட்கிறாரு இவரு, நமக்கு இன்னும் ஒரு ஈத்த பழம் கூட வாயில படையிலேயே வைத்திருச்சல் இருக்கும்ல. அல்லாஹ் அவருக்கு நன்மையை கொடுக்கட்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட சொன்னாங்க, எல்லாரையும் விட்டுட்டாங்க, 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அபூ ஹுரைரா நவா இந்த அந்த செம்ப புடிங்க, இதை கொண்டு போய் ஒவ்வொரு சஹாபிட்டையும் கொடுங்கன்னு சொன்னாங்க. கொடுக்கிறார். பாருங்க, நம்ம அந்த இடத்த நிக்கணும். வாயில இன்னொரு சஹாபி வாயில அந்த பாலை ஊத்தும் போது எவ்வளவு திக்கு திக்குன்னு இருந்திருக்கும். நம்மட ஈமான வச்சு சொல்றேன். ஐயோ, ஊத்துறாரு, இருக்குமா இல்லையா யோசனை வருமா இல்லையா? அவர் முதல்ல ஊத்துறாரு, சரி வந்துட்டு மிஞ்சிட்டு, சரி 2வது ஊத்துறாரு வாயில கடன்னு, வருது மிஞ்சிட்டு, ரைட் 3வது 4வது 5வது 6வது எப்படி எல்லாத்தையும் கொடுக்குறான். இறைவனுடைய மகிமை. சஹீஹுல் புகாரி முஸ்லிம் இடம்பெறக்கூடிய குடிக்கிறாங்க. அபூ ஹுரைராவுடைய எண்ணப்பாங்க நாம மனசுல ஓட்டி கொள்ளணும், அப்படி பயணிக்கணும்.
முடிச்சிட்டு எல்லாம் முடிச்ச பிறகு பாக்குறாங்க மிஞ்சி இருக்கு. யா ரசூலல்லாஹ், எல்லோரும் குடிச்சிட்டாங்க. ஒரே நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா பார்த்து சிரிச்சா. அபூ ஹுரைரா, எல்லாரும் குடிச்சிட்டாங்களா? மிஞ்சினது யாரு? யா ரசூலல்லாஹ், நானும் நீங்களும் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறோம் அப்படின்னா. அப்படியா, சரி இப்ப நீங்க குடிங்க. புன்முறுவலோடு சொன்னா, நீங்க குடிங்க. உடனே அபூ ஹுரைரா வேகமா எடுத்து வாயில குடிச்சார். குடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார், எடுத்த பாடு இல்லை. குடிக்கிறார் குடிக்கிறார் குடிக்கிறார். சரி போதும், எங்க அந்த தூதருக்கு இல்லை. ஏன்னா அன்பானவர்களே, அந்த தூதருக்கு அன்னைக்கு அதுதான் சாப்பாடா கூட இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாப்பாடு அன்னைக்கு அதுவா கூட இருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் அங்க பங்கு வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கிறான். குடிக்கிறாங்க. உடனே எடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்லாம போயிருமோ அப்படின்னு எடுக்கிறார். எடுத்துட்ட பின்னாடி சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இஷ்ரிப் யா அபா ஹுரைரா, ஹுரைரா குடி. குடிக்கிறாங்க. இஷ்ரிப் அபா ஹுரைரா, குடி. யா ரசூலுல்லாஹ், வேணாம் போதும், நீங்க குடிங்க. இஷ்ரிப், சிரிச்சுக்கிட்டே சொல்றா, இஷ்ரிப். குடிக்கிறார். குடிச்சு, யா ரசூலுல்லாஹ், இந்த வயிறு காஞ்சி கிடந்த வயிறு எல்லாம் அப்படி குளிர்ந்துட்டு, யா ரசூலுல்லாஹ், இதுக்கு மேல என்னால பருக இயலாது, நீங்க குடிங்கன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லாஹ்னு சொல்லி குடிச்சாங்க. அன்பானவர்களே, இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை. சஹாபாக்கள் யாரும் வெளிவராத ஒரு தருணம், ஒரு நேரம்னு ஒண்ணு இருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பசியால வெளியே வரா. நீங்க வரலாறு நெடுகிலும் பார்த்தா பசி. இன்னைக்கு நம்மளை பாருங்க, சுப்ஹானல்லாஹ், சிந்திச்சு பாருங்க. பசின்னு கேட்டா என்ன நம்ம கேட்போம். பசின்னா என்ன? நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளையை 7 8 வேளை 9 வேளை 10 வேளையை ஆக்கி புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கல்யாண வீட்டுக்கு போனா போகும்போது வேகமா போறாரு, வரும்போது இந்த தள்ளு வண்டியில வச்சு தள்ளிட்டு வர வேண்டியிருக்கு. கழுத்து வரைக்கும் சாப்பாடு 3 லோடு இருக்கு, உள்ளக்கு ஏத்திட்டு வர வேண்டியிருக்கு வண்டிக்குள்ள. அப்படியான சாப்பாடை நம்ம சாப்பிட்டுட்டு பசினா என்னன்னு நமக்கு தெரியாம இருக்கிறோம். இப்படி நம்ம வளமா வாழ்றதுக்கு அவங்க செஞ்ச தியாகம் தான் காரணம், முதல்ல நம்ம விளங்கிக்கணும். அங்க அபூ ஹுரைரா வெளியே வரார் ரலியல்லாஹு அன்ஹு. வெளியே பசிக்கா ஏதாவது புரட்டி எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லி பார்த்தா, அதே சமயத்தை அஸ்ஹாபு சுஃபாக்களும் நிக்கிறாங்க, நமக்கு வயிறு பசின்னு சொல்லி. அப்ப அந்த நேரத்துல 2 அஸ்ஹாபு சுஃபாலாம் பேசிக்கிறாங்க, நமக்கு சாப்பாடு இல்லை, ஆனா அவன் கடுமையா பசிக்குது, என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவோமா அப்படின்னு மஷூரா பண்றாங்க. போவோம், எனக்கும் பசிக்குதுன்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றார். அப்படி பயணப்பட்டு நேரா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டை தட்டி, யா ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் வயிற்று பசியா இருக்குது, இந்த நேரத்துல யாரும் வரமாட்டீங்களப்பா, நேரம் இல்லையே, அந்த நேரம் இல்லையே, எல்லாம் வெளியே வந்திருக்கீங்களே, யா ரசூலுல்லாஹ் கடுமையான வயிறு பசி. அதான் அப்படியா? உடனே என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ் உள்ள போய் தேடினாங்க. தேடுற அளவுக்கு தான் இருந்துச்சு. அங்கங்க தேடி கொஞ்ச காணு பேரிச்ச பழத்தை அப்படியே புறக்கிட்டு வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஓரளவு பார்க்கையில 2 இனம் எடுத்தா நல்லா இருக்கும், அளவா இருக்கும். 2 பழம் எடுத்துக்கிட்டு, கடுமையான வயிற்று பசி, 2 பேரிச்ச பழம் ஒரு ஆளுக்கு. எல்லாருக்கும் 2 பேரிச்ச பழத்தை குடிச்சிட்டு, தண்ணி இருக்கு தண்ணியையும் குடிச்சிட்டு, அதுக்கு இன்னைக்கு முடிச்சுக்கிடுங்க. இன்னைக்கு உங்களோட எந்த உணவு அதுதான், உங்களோட நம்ம 2 பேரோட உணவு இதுதான், இந்த பேரிச்ச பழம் தான், 2 விட பேரிச்ச பழம். அப்ப எல்லாத்துக்கும் 2 கொடுக்குறாங்க. அபூ ஹுரைரா இருக்காருல்ல, ஒன்னு அப்படியே சாப்பிட்டுட்டு ஒன்னு அப்படியே எடுத்து ஜாபுக்குள்ள போட்டு ஒழிச்சார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டா, யா அபூ ஹுரைரா என்ன செஞ்சீங்க அப்படின்ட்டார். யா ரசூலல்லாஹ், எந்த உம்மாவும் பசியில இருப்பா யா ரசூலல்லாஹ். எந்த உம்மாவும் பசியில இருப்பாங்க யா ரசூலல்லாஹ், அவங்களுக்கு உணவு இருக்காது யா ரசூலல்லாஹ், நீங்க கொடுக்கணுமேன்னு கேட்டார். கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா, அந்த பழத்தை நீ சாப்பிடுற, என் கண்ணு முன்னாடி நீ சாப்பிடுற, நீ சாப்பிட்ட பின்னாடி நான் பார்ப்பேன், நீ சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு பார்த்துட்டு நான் உனக்கு கூட 2 பழம் தருவேன், அந்த பழத்தை போய் உங்க உம்மாட்ட போய் அவங்க சாப்பிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் யா ரப்பல் ஆலமீன். இப்படியான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அம்மாவும் பசியில இருப்பாங்க, அவங்களுக்கு போய் கொடுக்குற யாரா சொல்லலாம். உம்மாவோட அவ்வளவு பந்தம், ஆனா உம்மா நீ இஸ்லாத்தை ஏற்கையில, நீ இஸ்லாத்துக்கு வரையில, உம்மா மேல அவ்வளவு வருத்தம் வேற அவங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு.
எவ்வளவு சந்தோஷமான என்ன, அப்பவும் அல்லாஹ்வை நிந்திச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு நம்மளாம் என்ன வாழ்க்கை. இப்படி இருந்தா நம்மளாம் வாழ இயலுமா? அன்னைக்கு இன்னைக்கு இப்போ அவ்வளவு மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா வாழுவோமா நம்மளாம்? சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களை கொண்டு போய் கொடுக்குறா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சாப்பிட்றா. அப்படின்னு நான் சலாசம் கொடுத்து அனுப்புறான். ரசூலுல்லாஹ்க்கே தான் உணவு, அது ஒரு பெரிய விஷயம். கொடுத்து முடிச்சுட்டு எல்லாம் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு இந்த சாப்பாடுலாம் கொடுத்து எல்லாம் சொன்ன பிறகு உம்மாட்ட அடிக்கடி இந்த நேர்வழியை பற்றி இஸ்லாத்தை பத்தி சொல்லுவான். சொல்ற வேலையில உம்மா கடுமையா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை போட்டு பேசுறான். உங்களோட முகமது இருக்காரு, அவர் எப்படி தெரியுமா அப்படின்னு ஒரு மோசமான வார்த்தையை பேசுறான். உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட. யா ரசூலல்லாஹ், என்ற உம்மா உங்களை எப்படி மோசமான வார்த்தையை புரோச்சிட்டாங்க, என்னால தாங்க ஏழையில. யா ரசூலல்லாஹ், என் உம்மாவை மன்னிச்சுக்கிடுங்களேன், என் உம்மாவுக்காக ஹிதாயத்துக்கு பிரார்த்தியுங்களேன் என்று சொல்லி, இது கவலைப்படாதீங்க அபூ ஹுரைரா, அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான்னு ஒரு துவா செஞ்சாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருப்பி மீட்டி என்ன செய்றாங்க, போறாங்க, உம்மா வீட்டுக்கு போறாங்க. முள்ளக்க பார்த்தா நமக்கு தெரிஞ்ச நிகழ்வாடல், தண்ணீர் சப்தம் கேட்குது வீட்டுல. இவங்க வாசல்லே காத்துக்க வைக்கப்படுறாங்க. மகனாரே வெளியே நில்லுங்க, உள்ளக்க வராதீங்கன்னு சொல்லி வெளியவே நிற்கிறாரு. தாமதமாக கதவு திறக்கப்படுது. திறந்த பின்னால பாக்குறாங்க, உம்மாட கோலம் வித்தியாசமா இருக்குது, தூய்மையா இருக்கிறாங்க, சால்வை எல்லாம் அணிந்து இஜாபியத்தோடு பேணி இருக்கிறாங்க. பார்த்த உடனே சொன்னாங்க, வாங்க வாப்பா போவோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போடா. பெரிய சந்தோஷம். 2 ஈத்த பழத்தை கொடுத்ததை விட இதை கொடுக்கையில, அவங்க சொல்லையில, இது அவங்களால கிரகிக்க இயலையில எப்படி சாத்தியம்? இப்பதானே இறை தூதர் மோசமா பேசினாங்க. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவினுடைய அந்த ஆழமான அழுத்தமான வலிமை கேட்டு முடித்தோன்னு உம்மாவை கூப்பிட்டுட்டு போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து, உம்மா ஏதோ சொல்றாங்க, ஹிதாயத்து பெற்றுட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உம்மா ஷஹாதா கலிமா சொல்ல வந்திருக்கிறாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்ன மாத்திர திருப்பி தேம்பி அழுகுறாரு. யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னப்பா அழுக? முதல்ல வருத்தத்துல அழுத, இப்ப என்ன அழுக? யா ரசூலல்லாஹ், சந்தோஷத்துல வர்ற அழுக யா ரசூலுல்லாஹ், கட்டுப்படுத்த இயலாது யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக ஒரு துஆ செய்ய இயலுமா? நாளை மறுமை வரையில வரக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் எங்க 2 பேரை பத்தி கேட்டா எங்களுக்காக பிரார்த்திக்கிற, எங்களுக்காக துஆ செய்யற ஒரு ஏற்பாடு செய்யற மாதிரியான ஒரு துஆவை நீங்களுக்காக செய்ய இயலுமா என்று கேட்டாங்க அபூ ஹுரைரா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கையேந்தி பிரார்த்திச்சாங்க. இந்த அபூ ஹுரைரா அவர்களுக்கு, ஒரு தாயாருக்கும் மறுமை நாள் வரையிலும் வரக்கூடிய முஸ்லிம்களுடைய பிரார்த்தனை கிடைக்குமாறு இறைவா அவர்களுக்கு தயார் செய்து கூட அவருடைய நிலையை உயர்த்து என்று பிரார்த்தித்தார். அன்பானவர்களே, இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார். இன்னைக்கு நிறைய பேரு எப்படி இருக்கிறோம், கொஞ்சம் வளர்ந்துட்டா, கொஞ்சம் 4 பேருக்கு பேசுற இடத்துல நம்ம வந்துட்டா, அல்லது நாம 4 பேருக்கு கொடுக்குற இடத்துல வந்துட்டா, நம்மளோட தாய்கிட்ட என்னென்ன வார்த்தை எல்லாம் பேசுறோம், எப்படி எல்லாம் நடந்து கொள்றோம், என்னென்ன முறைமையெல்லாம் நடந்து கொள்றோம். அவங்க இல்லாட்டி யார போய் உம்மான்னு கூப்பிடுவோம் நம்ம? அவங்க இல்லாட்டி யார நம்ம உம்மான்னு கூப்பிட? ஆனா நடந்து கொள்ற முறைமை எப்படி இருக்கு? இறந்து போனவங்க, அவங்க இல்லாம போன பின்னாடி அவங்களோட வேதனை தெரியும், இருக்கும்போது தொல்லையா தெரியும். போன் அடிச்சா திட்டுறதுதான், பரடி அடிச்சு, நண்பன் போன் அடிச்சா பரடி அடிச்சு உளுந்து எந்திரிச்சு அடிக்கிறான், எடுத்து பேசுறான், என்ன அந்த அப்படிங்கிறான். உம்மா வந்துட்டா போ, எதுக்கு இப்பதான் உனக்கு பேசணுமா, உன்கிட்ட தான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு. இவர் என்னமோ பெரிய அங்க உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்கிறாரு தேவையில்லாத. அன்பானவர்களே, தாய் அவ்வளவு மதித்தார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா கணங்களிலும் தாய் தான். இவ்வளவு எதிர்ப்பிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டாங்கன்னா உடைஞ்சிட்டாங்க. அன்பானவர்களே, இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அதீத ஹதீஸ் அறிவிக்கிறதுக்கு 2 வசனம், இது முக்கியமானது. அதீத ஹதீஸ்களை அறிவிக்கிறதுக்கு 2 வசனத்தை ஆதாரமா காட்டுறாங்க. ஒரு வசனம் சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தோட 159வது வசனம், இன்னொன்னு 160வது வசனம், 2வது. இந்த 2 வசனத்தினாலதான் நல்லா பதிஞ்சு வச்சுக்கிடுங்க. 2வது அத்தியாயத்துடைய 159வது வசனம். அதே மாதிரி 160வது வசனத்துல வருது, இன்னல்லதீன
யார் ஒருவர் நேர்வழி வந்த பின்னால் அதை மறைச்சு வச்சுக்கிட்டு மக்களை ஏலான் பண்ணாம இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய சாபமும் சபிக்கக்கூடியவர்களுடைய சாபமும் அவருக்கு உண்டாகும் அப்படின்ற அந்த வசனத்தினாலதான் நான் இவ்வளவு ஹதீஸை எல்லாரையும் அதிகமா அறிவிக்கிறதுக்கு உண்டான காரணம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேற ஒண்ணு சொன்னார். நாம பிள்ளையா சொல்லிட்டா ரசூலுல்லாஹி சொல்லாத சொல்லிட்டா பெரிய பாரிய பிரச்சனையா இருக்கு, அதனாலதான் நான் ஹதீஸை சுருக்கிக்கிட்டு அறிவிக்கிறத விட்டோம் அப்படின்னு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். இப்படி அவர்களுடைய ஈமானிய பாங்குக்கேற்ப அவங்களுடைய வித்தியாசப்பட்டுச்சு. அன்பானவர்களே, ஒரு நாள் வந்தாங்க அபூ ஹுரைரா, யார் ரசூலல்லாஹ், நான் ஷாப்பா இருக்கிறேன், நான் இளமையா இருக்கிறேன், ரொம்ப இளமையானவனா இருக்கிறேன், நல்ல துடிப்பா இருக்குது, என்ன எனக்கு திருமணம் முடிக்கிற வயசு தான், ஆனா யார் ரசூலல்லாஹ் திருமணம் முடிக்கிற அளவுக்கு தாக்கத்து இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி பிணைகிறார், பேச்ச பிணைகிறார், ஒரு வாரிய பிணைகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் வேற ஒண்ணு கேட்கிறார். நம்ம நினைச்சா என்ன நினைப்போம், பிள்ளைக்கு திருமணம் முடிக்கிற ஆசை வந்துட்டு, சரி ஒரு நல்ல பிள்ளையா பார்ப்போம், சரி பிள்ளையா பார்த்தாலும் அவருக்கு வகர குடிக்க ஏழையிலன்னா நம்ம ஏதாவது உதவுவோம், அவருக்கு ஏதாவது திருமணம் நடத்தி வைப்போம், அப்படி யோசிக்கிறோம்ல, அது கிடையாது. ரசூலுல்லாஹி வழங்கிட்டாங்க, முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவான். அப்படி பிணைகிறார், ஒரு மாதிரியா பிணைகிறார். யார் ரசூலல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அப்படியே அமைதியாவே இருந்தாங்க, பதில் தரையில. மூணாவது வாட்டி திருப்பி கேட்கும் போது, எப்பா தஃபல் கலம், பேனாட அந்த நுனி காஞ்சி போச்சு, அல்லாஹ் எழுதுதான், அனுமதி கிடையாது அதுக்கெல்லாம்ட்டான். எதுக்கு அனுமதி இல்லைன்னா, இந்த பரிபாஷை சொல்ல போனா அந்த காயடிப்பு என்பார், ஆண்களுக்கு காயடிப்பு அல்லது குழந்தை பெற்றுவது ஆணுடைய கருத்தடை அப்படின்னு வச்சுக்கிடுவோம், ஒரு பேச்சு என்ன, அந்த மாதிரி ஒரு காயடிப்புக்காக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அனுமதி கேட்க வந்திருக்கா. ஏண்டா எதுக்கு திருமணம் முடிச்சுக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இபாதத்துல இறங்கிடலாம, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நம்ம மார்க்கத்திலே இறங்கி ஒன்றி அல்லாஹ்வுடைய கல்வியை கற்கிறது அப்படியே இறங்கிடலாமே, அந்த ஆர்வத்துக்காக கேட்கிறார். யார் ரசூலுல்லாஹ் செஞ்சு கொள்ளலாமான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, அனுமதி கேட்க. உஸ்மான் பின் மத்ஊனும் முதலாவது கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் இபாதத் செய்யணும், இந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, ஒரு திசை மாற்று இருக்கக்கூடாது, அதனால யார் ரசூலுல்லாஹ் செய்து கொள்ளலாமா, ஏலாதுன்ட்டான், செய்யக்கூடாதுன்ட்டான் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரிவாயத்துல உஸ்மான் பின் மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி செஞ்சா, ஆன் தி ஸ்பாட் நான் உடனே அதை செஞ்சுட்டு வந்திருப்பேன், ஆனா ரசூலுல்லாஹ் அனுமதிக்கலன்ட்டான். அப்ப இது மிக முக்கியமான ஒரு செய்தி. அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இறுதி வேலைக்கு வந்தோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு சிறந்த ஒரு நபி தோழரா பல ஆட்சியாளர்களை கடந்து வர்றாங்க. இவங்க தான் நீண்ட காலம் சஹாபியாக வாழ்ந்த ஒரு நபி தோழர். என்ன மர்வான் அவர்களுடைய ஆட்சி காலம் வரைக்கும் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சி ஒரு தடவை பொறுப்புகளுக்கு அவ்வளவு தூரம் அவங்க செவிசாச்சிட மாட்டாங்க, உடனே அக்ரி செய்த மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அபூ ஹுரைரா அழைச்சி ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அபூ ஹுரைரா இன்னும் ஒரு பொறுப்பு, இந்த ஒரு பதவி இருக்கு, இந்த பதவிக்கு உங்களை தான் அனுப்பலான்னு இருக்கிற, போறீங்களான்னு கேட்கிறார். நீங்க தான் பண்ணணுங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னால இயலாது, எனக்கு பதவி மேல ஆசை இல்லைன்ட்டாங்க. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பதவியை கேட்டு வாங்கினாங்க, நீங்க என்ன பதவியை வெறுக்கிறீங்களா, ஏன் இப்படி சொல்றீங்க, பதவியை வெறுக்கிறீங்க அப்படின்ற துணியில கேட்கறாங்க. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாப்பா ஒரு நபி, யூசுப் ஒரு நபி, அவரோட வாப்பாவும் நபி, இந்த நபியோட குடும்பத்துல இந்த அவரோட உமா பேரை சொல்றாரு, நான் அவங்களோட ஈக்குவல் இல்லை, யார சொல்ல அவங்கள எனக்கு ஓம காட்டார், அவங்கள அமீருல் முஃமினீன் சொல்ற பதில். அதாவது இந்த ஃபித்னாவுக்கு ரொம்ப பயந்தாங்க, எதுலயோ சிக்கிடுவோமோ, ஏன்னா அந்த மூட்டை நான் ஏற்கனவே சொன்னல, அந்த மூட்டை அவ்வளவு இருக்குது, அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் மிக அறிஞ்சவன், அதை திறக்கையில் அவங்க. எனவே பயந்தாங்க, எந்த ஆட்சிக்குள்ளேயும் போயிடக்கூடாது.
ஆனா இவருடைய அறிவிப்பு இருக்குல்ல, ஹதீஸ் எல்லாம் இந்த மர்வானுங்கிறவரு செக் பண்ணா. ஒரு நாள் திடீர்னு அழைப்பு விடுறாரு ஆட்சியாளர் மர்வான், ஆளுநர் அழைப்பு விட்டு, மதீனாவுடைய ஆளுநர் மர்வான் அழைப்பிடப்பட்டு அழைச்சு வந்து ஒரு திரையை போட்டு பின்னாடி ஒரு பெரிய பட்டாள உலமா சபை மாதிரி ஒரு பெரிய ஹதீஸ் தலை வல்லுநர்கள்லாம் நிரம்பியிருக்காரு. ஒரு திரை போட்டு இவர் மர்வான் உட்கார்ந்து நீங்க ஹதீஸ சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாரு. ஹதீஸ பலாயிரக்கணக்கான ஹதீஸ் அப்படி தொடர்ற அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கான். பதியப்படுது வரலாற்றுல. பின்னாடி இருந்த பெரும் பெரும் முஹத்திஸீன்கள், ஆய்வு செய்து கொண்டிருந்த முஹத்திஸீன்கள் ஒரு நுத்துக்காவை கூட மாற்ற முடியல. ஒரு நுத்துக்கா கூட பிழை இல்லை. நுத்துக்கான ஒரு மேல் புள்ளி கீழ் புள்ளி கூட மாற்றம் இல்லாத அளவுக்கு துல்லியமாக நேர்த்தியாக அந்த ஹதீஸ சொன்னாங்க. இந்த ஆய்வுலாம் நடந்துச்சு. மர்வான் அவருடைய ஆட்சி காலத்துக்கு நிறைய விஷயங்கள், அவரோட ஹதீஸ் தொடர்பா கல்வி தொடர்பா நிறைய பயணங்கள் இருந்துச்சு. அது வேற. இறுதி காலகட்டத்தை அடைகிறார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அடைந்த உடனே பாருங்க சொல்றாங்க, மரண தருவாயில, மரண நேரம் இது. நஷஅத யதீமன் வஹாஜர்த மிஸ்கீனன் وكنت أجيرا لا بنت غزوانا بطعام بطني وعقب رجلي. நான் அனாதையா இந்த ஊர்ல இருந்து வந்த, வாப்பா இல்லாம அனாதையா தான் வந்தேன், அல்லாஹ்வுடைய யதீமா தான் வந்தேன். வஹாஜர்து மிஸ்கீனா, நான் ஒரு ஹிஜ்ரத் செய்யல, பஞ்ச பரதேசியா ரொம்ப ஏழ்மையான நிலையில தான் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தேன். இந்த ஆரம்ப நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? சொல்றாங்க, கஸ்வான் என்கின்ற கோத்திரத்தில் இருந்த பெண்களின் அடிமையாகும், பெண்களுக்கு கூலி வேலை செய்யக்கூடியவனாகவும் இருக்கு. இந்த கூலி என்ன தெரியுமா? அன்றைய நாளினுடைய ஒரு கவன உணவை வைத்து என் வயிற்றை நிரப்புவதுதான் என்னுடைய அன்றைய நாளுடைய கூலி. இப்படி நான் ஆரம்பத்துல இப்படியாக வளர்ந்தேன். ஆனா சொல்றாரு பாருங்க, ஃபல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல தீனி கவாமன் வஜஅல அபா ஹுரைரா இமாமன். என்ன பின்னால ரப்புல் ஆலமீன் தீனை கொண்டு எழுப்பாட்டினார், தீனை கொண்டு என்னை பலப்படுத்தினார். அது மட்டும் இல்ல, மக்களுக்கு என்ன இமாமா மாத்தினார். அன்பானவர்களே, நீங்க ரப்புக்காக வாழ்ந்தா, நீங்க பயிற்சி பண்ற ஆரம்ப காலகட்டத்தில் ஏதோ பலகீனத்தை உணர்வீங்க, தாழ்மை உணர்வீங்க. ஆனா அது கொஞ்ச நாளுக்குத்தான். அந்த கொஞ்ச நாளை தாண்டிட்டோம்னா ரப்பு நம்மளை வைக்கிற இடமே வேற. ஆனா அது வரைக்கும் நாம பொறுமை காத்து இருக்க, அதுல பயணிக்கணும். என்ன தடங்கல்கள் என்ன சிரமங்கள் வந்தா அதை பொறுத்து கொண்டா, பாருங்க கவிதை நிலையில கவாமன் இமாமன், என்ன உறுதி ஆக்குனா ரப்பு அல்ஹம்துலில்லா, இமாமா ஆக்குனா அல்ஹம்துலில்லா. இதெல்லாம் சொல்லி அழுகிறாங்க. என்ன தெரியுமா? இறைவா, எனக்கு இப்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கிற, எந்த நோயிலிருந்து எனக்கு ஷிஃபா தந்துராத. என்ன தெரியுமா? உன்னை நான் பார்க்கணும்னு விரும்பிட்டேன். இறைவா, என்ன பார்க்கறத விட்டு நீ முகத்தை திருப்பிடாத. எந்த வருகையை நினைச்சு நீ முகத்தை திருப்பிடாத, அங்கீகரிக்காம போயிடாத. எந்த வருகை ஏற்றுக்கோ, எனக்கு ஷிஃபா கொடுத்துறாதன்னா. இந்த துவாவை கேட்டுக்கொண்டு இருக்கையிலேயே மர்வான், மதீனா நகரத்தினுடைய ஆட்சியாளர் மர்வான் வர்றாரு வீட்டுக்குள்ள. வந்து சொல்றாரு, யா அபா ஹுரைரா இஷ்ஃபிக் அல்லாஹ், உனக்கு அல்லாஹ் ஷிஃபா வேகமா தரும். உடனே சொன்னாங்க, யா அல்லாஹ் ஷிஃபா தந்துடாத, ஒரு துவாவை கபூல் செஞ்சிடாத இறைவா. அடுத்துக்கிட்டே சொல்றாங்க, ஷிஃபா தந்துடாத, எனக்கு உன்னை நான் சந்திக்கும், நான் உன்னை சந்திக்கிறதுக்கு நான் தயாராயிட்டேன். எந்த சந்திப்பை நீ வெறுத்துறாத யார சொல்லலாம், யா அல்லாஹ் என்று துஆ செஞ்சான். அன்பானவர்களே, அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எவர் ஒருவர் சக்கராத்துடைய நிலையில அல்லாஹ்வை சந்திக்க, மன் லக்கிய எவர் ஒருவர் அல்லாஹ்வை சந்திக்க நேசம் கொள்கிறாரோ அவருடைய சந்திப்பை தான் அல்லாஹ் அஹப்ப லிகாஅஹு, அவருடைய சந்திப்பை தான் அல்லாஹ் விரும்புகிறார். ஒமன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹ அல்லாஹு லிகாஅஹு, எவன் அந்த சக்கராத்துடைய வேதனையின்
நேரத்துல ரப்புடைய சந்திப்பை வெறுக்கிறார். இறைவா வழி தாங்க, ஏழையில உடம்புலாம் சிவரிங் ஆகுது, உடம்பு தேங்க முடியல, அந்த சொத்து கிடக்கு இந்த சொத்து கிடக்கு, அவன் எனக்கு இத்தனை லட்சம் தரணும், இவன் எனக்கு இத்தனை லட்சம் தரணும், இப்படியே சிந்திச்சு சிந்திச்சு உலகம் நம்ம சிந்திச்சுட்டானா இவன் மண் கரிகளிக்கா அல்ல ரப்புடைய சந்திப்பை வெறுக்கிறான்னு அர்த்தம். இவன் சந்திப்ப ரப்பு வறுக்கிறான். அன்பானவர்களை நாம அடிக்கடி பிரார்த்திக்க வேண்டியது இதுதான். இறைவா இந்த சக்கராத்துடைய சக்கராத்துல் மௌத்தில் ஹக்கு, அது வந்தே தீரும்தான், அது கடுமையான வேதனை தான், இருந்தாலும் ரப்ப அந்த வேதனையில நான் துடிக்கையில உன்னை சந்திக்கணும்ன்ற ஆசை மட்டும்தான் எனக்கு இருக்கு, வேற எதுவுமே எனக்கு இருக்கக்கூடாது. உலகத்துல அது இருக்கு இது இருக்கு, அது வேண்டாம், ஒன்னா சந்திக்கணும், அதுதான் எனக்கு வேணும். இந்த ஹப்பியத்தோடு நம்ம வாழ்ந்தா ரப்பு நம்ம வாழும் போதே எதுக்கு நாம பயப்பட வேண்டியது, எதுக்கும் அப்ப நின்று நம்மளை வழி நடத்துவான். ஏன்னா ரப்ப பார்க்கணும், நான் நேசம் கொண்டுட்டேன், ரப்ப வழி நடத்துவான், அவன் கைவிட மாட்டான் நம்மளை. என்னைக்கு ரப்பட சந்திப்பை வெறுத்து வெறுத்து உலகம் துணியா இப்படியே போட்டு நப்சு போட்டு துடிச்சுக்கிட்டு கறந்தா கடைசி வரைக்கும் பயத்திலே செத்து வாழ்வான். இந்த செய்தான அவன் தான் உலகத்தை குறிச்சு பயமுறுத்துறது. அவனோட நண்பனான ரப்புட சந்திப்பை அவன் வெறுக்கத்தான் செய்வான். எனவே அன்பானவர்கள், அல்லாஹ்வுடைய சந்திப்பை இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விரும்பியதை போல இன்ஷா அல்லாஹ் நம்ம விரும்பி, சோதனைகள் வரும், மார்க்கத்தை பேரும் போது கஷ்டங்கள் வரும், கொஞ்சம் பொறுத்து கொண்டா நமக்கு இத மாதிரி கவாமன் இமாமன் அல்லாஹ் மாத்துவான் இன்ஷா அல்லாஹ். சரியா இருக்கா? அதீத பிரார்த்தனை செய்யுங்க. இவரை மாதிரியான நல்லவர்களோடு நல்லடியார்களோடு ரப்புல் ஆலமீன் என்னையும் எந்த குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அல்லாஹ் சேர்ப்பித்து வைப்பாடாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு எடுக்கப்படும். உங்களது விருப்பத்திற்கு சிலர்கள் விருப்பம் கொண்டதினால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதிலாக பெயர் மாற்றம் செய்ய, அவருக்கு பெயர் மாற்றம் இல்லை, தலைப்புல பெயர் மாற்றம் என்ன. எனவே அவர்களுடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் நடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.